அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகரன், ஜோதிடர். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த கிரக சேர்க்கையில் பாக்கிய பலன்கள் ஏற்படும் சிறப்பா சொல்றேன், கருத்தில் கொள்ளுங்க. இது ஒரு ஜாதகத்திலையும் சில அமைப்புகள் தான் இருக்குது. இந்த கிரக அமைப்புகள் ஒரு ஜாதகட்டத்தில் இணைந்திருந்தால் அவங்களுக்கு சிறப்பான பாக்கியமும் பலனும் கிடைக்கும். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ முதல் கிரக சேர்க்கை பார்த்தீங்கன்னா, தன லாபம் பெறக்கூடிய கிரக சேர்க்கை. அது லான்னு போட்டிருக்க லக்கணம். அங்கிருந்து 2ஆம் இடமும் 11ஆம் இடமும் தனலாப கிரக சேர்க்கை. கருத்தில் கொள்ளுங்க. இப்போ இந்த 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் இணைந்தால் சிறப்பு மிக்க வாழ்க்கையை அந்த ஜாதகரால் பெற முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த 11ஆம் இடத்து அதிபதியும் 2ஆம் இடத்து அதிபதியும் சேர்க்கை பெற்று பலமான இடங்களில் நின்றால் அந்த ஜாதகருக்கு தன லாபம் ஏற்படுவது உறுதி. இந்த சேர்க்கை 2, 10, 11ஆம் இடங்களில் அமைந்தால் அந்த ஜாதகருக்கு ராஜயோகம் ஏற்படும். இந்த 10ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் சேர்க்கை பெற்றாலோ ஒருவர் பார்த்து கொண்டாலோ இந்த 11ஆம் இடத்து அதிபதி திசையில் அந்த ஜாதகருக்கு ராஜயோகத்தை ஏற்படுத்தும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல பாக்கிய வாகன யோகனும் கருத்தில் கொள்ளுங்க. இந்த சேர்க்கைக்கு 4, 11 அதிபதிகள் முக்கியத்துவம். இப்போ லான் போட்ட லக்கணம். அங்கிருந்து 13ஆம் அதிபதியும் 4ஆம் அதிபதியும் சேர்ந்தாலோ அல்லது 4ஆம் அதிபதி 11லும் 11ஆம் அதிபதி 4லும் இருந்தாலும் அது பாக்கிய வாகன யோகத்தை ஏற்படுத்தும். அதே போல 11ஆம் அதிபதி 5லும் 5ஆம் அதிபதி 11லும் பரிவர்த்தனையாகி இருந்தால் பாக்கிய வாகன யோகம் ஏற்படும். 5, 11 என்பது லாபபாபதி சேர்க்கை, சுபஸ்தான சேர்க்கை. எனவே சிறப்பான தன யோகத்தை தந்து அந்த ஜாதகருடைய வாழ்க்கையை மதிப்பும் மரியாதையும் இந்த கிரக நிலை உயர்த்தி வைக்கும். கருத்தில் கொள்ளுங்க. இது ஒரு சிறப்பான அமைப்பு. அதே போல பாக்கியவானாக ஜொலிக்கக்கூடிய ஜாதக அமைப்பு பார்த்தீங்கன்னா, இந்த லான் போட்டுக்கு லக்கணம். அங்கிருந்து 9ஆம் இடம் 11ஆம் இடம். இந்த 11ஆம் வீட்டு அதிபதியும் 9ஆம் வீட்டு அதிபதியும் இணைந்தாலோ அல்லது பரிவர்த்தனை பெற்றாலோ அல்லது சம பார்வை பெற்றாலோ, அதாவது 7ஆம் பார்வையாக பார்த்துப்பாங்க, இருந்தால் அந்த ஜாதகருக்கு சகல பாக்கியமும் கிடைக்கும். ஜாதகர் பாக்கியவானான் ஆவார். அவர் பிறந்ததிலிருந்து கடைசி வரை நல்ல பாக்கியசாலியாகவே வாழ்வார். சிறந்த தனலாபம் இருக்கும். பேரும் புகழும் அவருக்கு நிலைச்சி இருக்கும். இவர் இந்த மண்ணை விட்டு மறைந்தாலும் அவருடைய பேரும் புகழும் காலத்துக்கும் நிலைத்திருக்கும். இது ஒரு அற்புதமான கிரக சேர்க்கை. சிறப்பான பலனை அந்த ஜாதகரால் பெற முடியும். கருத்தில் கொள்ளுங்க. அதே போல இந்த 11ஆம் வீட்டு அதிபதியும் 12ஆம் வீட்டு அதிபதியும் இணைந்தாங்கன்னா அதுவும் அற்புதமான பலன். கருத்தில் கொள்ளுங்க. இப்போ 11ஆம் வீட்டு அதிபதியும் 12ஆம் வீட்டு அதிபதியும் சேர்ந்து இருந்தாலோ அல்லது ஒருவருக்கு ஒருவர் பார்த்து கொண்டாலோ, அதாவது 7ஆம் பார்வையாக பார்ப்பாங்க, கருத்தில் கொள்ளுங்க, அல்லது பரிவர்த்தனை பெற்றாலோ, பரிவர்த்தனைனா இந்த 11ஆம் வீட்டு அதிபதி 12லையும் 12ஆம் வீட்டு அதிபதி 11லையும் இருந்தால் இதுக்கு பேர் தான் பரிவர்த்தனை. அப்படிப்பட்ட ஜாதகர் நல்ல பலனை பெறுவார். மதிப்புமிக்க வாழ்க்கை அமையும். சிறப்பான எதிர்காலம் அவர் காத்து கொண்டு இருக்கும். வெளிநாட்டில் சென்று அதிகமான பொருள் ஈட்டும் வாய்ப்பை அவரால் பெற முடியும்.
வெளிநாட்டிலே தங்கக்கூடிய வாய்ப்பு அவருக்கு ஏற்படும். வெளிநாட்டிலே பேரும் புகழும் பெறக்கூடிய வாய்ப்பும் அவருக்கு கிடைக்கும். இந்த 11ஆம் வீட்டு அதிபதியும் 12ஆம் வீட்டு அதிபதியும் இணைஞ்சாங்கன்னா சிறப்புமிக்க வாழ்க்கையை அந்த ஜாதகரால் பெற முடியும். இந்த 12 கட்டத்தில் இந்த கிரக சேர்க்கைகள் நல்ல அற்புத பலனை அந்த ஜாதகருக்கு தரும். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்களுக்கு இந்த கிரக சேர்க்கக்கூடிய பலன் பொருந்தும். இதெல்லாம் ஒரு அற்புதமான பலன்கள். இந்த பலன்களை பெறக்கூடியது ஜாதகர் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க பூர்வ புண்ணியத்தில் செய்த புண்ணிய கர்மாவின் அடிப்படையில் தான் இந்த ஜாதக அமைப்பு ஏற்படும். இந்த அமைப்பு கொண்டவர்கள் புண்ணிய ஆத்மாவே நீங்கள் கருத்தில் கொண்டு நீங்கள் பயன்பெறுங்க. இதெல்லாம் ஒரு சிறப்பான அமைப்பு. இந்த அமைப்பு உள்ளவர்கள் வாழ்க்கை தரம் எப்பொழுதும் மகிழ்ச்சிகரமாக அமையும். நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்.